ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் முருகர் ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவ் ஆகஸ்ட் 1 to 14 உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கான உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், அப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நடக்க இருக்குது, அண்ட் தென் ஏஞ்சல் மெசேஜஸ், ஃபைனலி ஸ்பெஷல் முருகர் மெசேஜ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். 7 of Wands நீங்கள் பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் உங்கள் சைடு நியாயம் இருக்குது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்குது. அண்ட் எனக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, புதிய விஷயங்களை நோக்கி உங்கள் பொருளாதார ரீதியாகவோ உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக பிஸியாக வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரியருக்கு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும். பொருளாதார சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது கவனிக்காமல் இருக்கீங்களான்னு தெரியல. உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் எடுக்காமல் இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகேவா? அண்டு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் க்ரோத் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது. ஸோ எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, சம்வாட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க. அதை தாண்டி உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது. ஓகே, அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுவும் அவங்களும் நைட் ஆஃப் வான்ஸாக தெரியுது. ஸோ இங்கேயும் நைட் ஆஃப் வான்ஸ், இங்கேயும் நைட் ஆஃப் வான்ஸ். அதே அவங்களும் நினைக்கிறாங்க ஆன் அண்ட் ஆஃபாக இது போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே உங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்திட்டுருக்கீங்க. அந்த ஒரு ஃபீல் பார்க்க முடியுது. இங்கே இவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது பாஸ்ட்டை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பெரிய கவலையில் தான் இருக்கிறாங்க. ஓகே, ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. பட் இது எப்போ மாறும், ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டுருக்குன்றது அவங்க சைடும் அந்த ஒரு ஃபீல் தெரியுது. ஸோ இந்த நிலை எப்போ மாறும், அந்த டிவைன் டைமிங் எப்போ வரும், இல்லை இது என்னுடைய கர்மாவா, இந்த கர்மா எப்போ தீரும் அப்படின்ற ஒரு மேபி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் நல்லா இருக்குது, சம்டைம்ஸ் நல்லா இல்லை, மாறி மாறி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு நல்ல நேரம், ஒரு லக்கு இருக்குமா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்காக தெரியுது. வாவ், 4 of Wands, Knight of Pentacles. அவங்களுக்கும் 7 of Wands, அவங்களுக்கும் 7 of Wands. மகர ராசிக்காரர்களுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 2 பேருமே ஒருத்தரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அண்டு அவங்க
ஒன்று பிளாக் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பிளாக் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, இங்கே என்ன தெரியுதுன்னா, இதில் மேரேஜ் ரிலேட்டடாகவோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாகவோ ஒரு சேலஞ்சபிளாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்கும் போகிறது ஸ்லோவாக தான் இருக்கும். இதில் வந்து இது இமீடியட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஓகே, ஒரு சிலருக்கு அவங்களே மேபி இந்த மேரேஜு இல்லை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டை அவங்களே வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பிகாஸ் அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் சரின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு. ஓகே, ஒரு சிலருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த காய்ச்சலை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து போராடுற மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு. மேபி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அவங்க வந்து இந்த இதில் மேரேஜ் ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தெரியுது. ஸ்டெப்பை எடுக்காத மாதிரி மேபி உங்களுக்கு தெரியலாம், பட் டேக்கிங் ஆக்ஷன் ஸ்லோலி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவே வந்து அங்கே அவங்களுக்கு ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்குது அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்லோவாக தான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எஸ், ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஹெரஃபண்ட் எம்ப்ரஸ் கண்டிப்பாக வந்து இதில் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இதில் இருக்கிற இந்த ட்ராமா பற்றி தெரிய வரணும்னு நினைக்கலாம் ஒரு சிலர். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா இதில் மேபி எம்ப்ரஸ் வந்துச்சு, ஹெரஃபண்ட் வந்துச்சு. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும், நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. பட் அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ஸ்பைங். பயம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து அவங்கள ஸ்பை பண்ணலாம். பிளாக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்பை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டு சிச்சுவேஷனாக ஃபீல் ஆகுது. இது பொருந்தலை அப்படின்னா இன்னொன்று என்ன ஒரு சினாரியோ தெரியுதுன்னா, மேபி மேரேஜ் கமிட்மெண்ட் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்க முடியுமா அப்படின்னும் நீங்கள் நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, இது ஒரு சிலருக்கு யாருக்கோ பொருந்தலாம், நாட் ஃபார் ஆல். அதர்வைஸ் உங்களுடைய பர்சன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது அப்படி நினைக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேபி உங்கள் பர்சனை வந்து மேரேஜை பார்த்து ஒரு டென்ஷன் ஆகலாம். மேபி இதில் ஒரு சிலருக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு மதருடைய குறுக்கீடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாவது இருப்பீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு எனர்ஜி கூட உங்கள்கிட்ட போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சிம்பிளாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அண்ட் கமிட்மெண்ட் வேணும். இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வேணால் நீங்கள் உங்கள் சிச்சுவேஷன் வந்து மேபி உங்கள் மதரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அப்போது இந்த கமிட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிலருக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டெவில் கண்டிப்பாக வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணுறாங்க. அகெயின் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் முதல்ல பார்த்தோம் தானே இல்லையா? ஸோ எஃபோர்ட் போடுறாங்க. ஒரு இது உங்கள் எனர்ஜியாக அவங்க எனர்ஜியாக பாருங்கள். ஜஸ்டிஸ் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறது. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை அவங்க வெயிட் பண்ணுறது நடக்கணும்னு எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் சரியான மாற்றமா, நல்ல மாற்றமா இருக்கணும். அதுக்கான எஃபோர்ட் போடணும், லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எனர்ஜியில் தெரியுது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உண்மை வெளியே தெரிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு நல்ல காலம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படணும். இந்த சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, ஆக்சுவலி ஆகஸ்ட் 1 to 14 என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். 10 of Swords. ஸோ 2 பேருக்குமே வந்து இந்த ஜஸ்டிஸ் ஆல்ரெடி வந்துச்சு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ் தெரியுது மகரம். ஸோ உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்யூனிகேஷன் வரும் உங்களுக்கு. சில பேர் வந்து அதிக ஹார்ட் பிரேக்கு, அதிகமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்டிஸ் இருக்குது. உங்கள் வருத்தத்துக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். ஓகேவா, உங்கள் மைண்டு வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவு பறக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரைட். அண்டு இன்னும் என்ன தெரியுதுன்னா, இந்த 3 கார்டை பார்க்கும்போது இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து சரியான ஒரு வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசலாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே மேரேஜ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஓகே, அதுக்கான எஃபர்ட்டை வந்துட்டு நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அண்ட் ஓகே, ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்க்கலாம். 5 of Wands. சுற்றி ஒரே போராட்டம், இல்லை உங்களை சுற்றி நாடகம் நடக்குதா அப்படின்றத கவனிங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சபிளான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக நீங்கள் நிற்கணும். ஓகே, உங்களுடைய பொசிஷன், நீங்கள் யார் என்ன அப்படின்றத நீங்கள் விட்டு கொடுக்க தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி ட்ராமா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் விலகி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ட்யூஷன் அண்ட் இன்சைட், உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்தி செயல்படுங்க. அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். யார் உங்களை சுற்றி ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக தெரியலாம். ஸோ அதை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பயமோ ஒரு கவலையோ உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய சீக்ரெட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ரைட், தேர்ட் பார்ட்டிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பரோ யாராக இருந்தாலும்
உங்கள் உள்ளுணர் என்ன சொல்லுதோ, சொல்லலான்னு சொல்லுதா, நம்பலான்னு சொல்லுதா, அது கவனிங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் சீக்ரெட்ஸை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஞ்சல் ரிமைன் பாசிட்டிவ், ஃபர்கிவ்னஸ். ஓகே, மன்னிக்க சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் சைடு நீங்கள் உங்கள் மேலே ஃபால்ட் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். ஓகே, இல்லை அப்படியே இல்லை, என்னோடய பர்சன் தான் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை வேறு யாரோ தேர்ட் பார்ட்டிஸ் ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா அவங்க அதை மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருங்க, உங்களுக்கான நல்ல விஷயம் நல்ல மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ரெட்ரீட், வா, ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு தெரியுது. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரீயூனியனுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, அண்டு வாட் அபவுட் திஸ், பி வில்லிங் டு எக்ஸ்ப்ரெஸ் லவ். ஒரு சிலர் உங்களுடைய லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதை ரிசீவ் பண்ணவும் முடியும். டூ சம்திங் ஃபார் சம்ஒன், கிவ் யுவர் அட்டென்ஷன் டு அனதர். உங்களுடைய அட்டென்ஷன் மேபி உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு அது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அட்டென்ஷனை வந்து கொடுங்க. ஓகே, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் அன்பை சும்மா எதிர்பார்த்துட்டே மட்டும் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்துங்க, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கான அன்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முருகர் மெசேஜ், வாவ், தாயும் தந்தையும் கண்கள், நம் கண்கள், கண் கண்ட தெய்வங்கள். சாரி, உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம். சிலர் கமிட்டடாக இருக்கீங்க, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏஜுக்குரிய ஒரு மரியாதை, அந்த அம்மா அப்பா அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்தஸ்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணும். வரம் தரும் வள்ளல், என்ன கேட்குறீங்களோ அதை முருகர் வந்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேளுங்க. இஷ்ட சித்தி ஏற்படும், வீரம் பிறக்கும். நீங்கள் விரும்பின விஷயத்தை நீங்கள் நடத்திக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கான ஒரு தைரியத்தை வந்து முருகர் தர்றாரு. ஓகேவா? தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோள் கொடுப்பான். நம்பிக்கை இல்லாமல் அவர்கிட்ட வரம் கேட்டு என்ன செய்கிறது? நம்பிக்கையோடு அந்த வரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது முருகருடைய ஹெல்ப்பு, சப்போர்ட்டு, ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, முருகரை நம்புங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஒரு நம்பிக்கையை வைங்க. சரியா? அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோள் கொடுப்பான். உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, உங்களால் முடியும். நீங்கள் மேபி உங்களை போட்டு குழப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாலே கூட அதிகமாக வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டே இருக்கீங்களா பாருங்கள். ஸோ என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதையும் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் ஒரு சிலர் இருக்கலாம், ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனில் இருக்கீங்க, என்னால் இதுலேருந்து வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் உங்களால் வர முடியும். ஓகே, அதுக்கான ஹெல்ப்பு, சப்போர்ட் வந்து முருகர்கிட்ட இருந்து கிடைக்கும். ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை நீங்கள் வைங்க, அதுக்கப்புறம் முருகருடைய சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.